ஹாய். தைராய்டுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நல்லா இருக்குது, தைராய்டு தான், நான் நல்ல பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தைராய்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரெகுலராக விபரீத கர்ணைன்னு யோகாசனம் இருக்குது. விபரீத கர்ணை இல்லைனா சர்வங்காசனா எடுத்தவொடனே பண்ண வேண்டாம். அதை மட்டும் டெய்லி 20 நிமிஷம் அட்லீஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எடுத்தவொடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. பிபிலாம் வச்சுட்டு ஓல்ட் ஏஜ் ஆஃப் பிரெயினில் ஏதாவது இன்ஜுரி வச்சுட்டு பண்ண வேண்டாம். அந்த சர்வங்காசனா விபரீத கர்ணை நான் ஃபோட்டோ போட சொல்கிறேன். இந்த ஆசனாஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 months to 6 months கழிச்சு உங்கள் தைராய்டு வேலை எடுத்து பாருங்கள். எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். தைராய்டு 10 to 12 hours ஃபாஸ்டிங்கில். எல்லோரும் நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு காலைல போய் 7 மணிக்கு பிளட் கொடுத்தா கரெக்டாக இருக்காது. 10 to 12 hours ஃபாஸ்டிங். இப்போ ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு பிளட் கொடுங்க. கரெக்டாக ஐடியில் 11 hours வரும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தீங்கன்னா தைராய்டு வேலை இருக்கும். மெடிசன் எடுக்கிறீங்களா? இல்லை தைராக்சன், லிவட்ராக்சன், எல்ட்ராக்சன், தைரானோமா இதெல்லாம் நீங்கள் எடுங்க. ஆனால் இதை எடுத்துகிட்டு இந்த ரெகுலராக பண்ணிவிட்டு உங்களோட தைராய்டு வேலையை செக் பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் அது பேரலாக குறைஞ்சிட்டே இருந்தாலும் உங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாத்திரையை விடலாம். மாத்திரை வந்து இப்போ ஒரு 125 போனால் 175 எடுத்தோன்னே விட்டுட்டு நான் இந்த யோகா பண்ணுறேன் அப்படி பண்ண வேண்டாம். 125, 175, 15 குறைச்சிட்டே வரலாம். ஸோ இந்த யோகாசனம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 யோகாசனம் பெஸ்ட் யோகாசனா ப்ராப்பர் யோகா ப்ராக்டிஷன் இன்ஸ்ட்ரக்டரோட கற்றுக்கோங்க. நல்லா இருக்குது. ரிசர்ச் ஆர்டிகல் ப்ரூவ் ஆகுது விபரீத கர்ணை வந்து ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ.